அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி எல்சிடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் எல்இடி டிவியை எப்படி ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜேவிசி நார்மல் டிவி. இந்த டிவியில் நம்ம நார்மல் டிவியில் யூடியூப் பார்க்க முடியாது. யூடியூப்பு, ஓடிடி, நெட்டெல்லாம் போட முடியாது. இப்போது நம்ம இந்த போர்டு பார்த்திங்கன்னா, இது ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு போர்டு. இதில் நெட்டு இது ஈத்தர்நெட் போட்டுது. இது ஒய்ஃபை இருக்குது. இதோட மாடல் வந்து SP 368.21.2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2GB RAM, 8GB ROM மெமரி உள்ளது. இந்த போர்டை வந்து இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கரை கட்டிட்டேன். ஸோ இது வந்து டிகான் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோட இன்பில்ட் டைப் இது. இதில் வந்து இந்த போர்டை பொறுத்தவரை நார்மல் ஸ்மார்ட்டு கிடையாது, நார்மல் போர்டு, காம்போ போர்டு. இது சிங்கிள் போர்டாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கைட்டிக்கிறத இது கீபோர்டு, பட்டன் போர்டு. இது டிஸ்பிளே. இது யூனிவர்சல் டைப். இது வந்து யூனிவர்சல் டைப். இது எல்விடிஎஸ் பொறுத்தவரை இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்விடிஎஸ் வந்து மினி எல்விடிஎஸ். இது சின்னதாக இருக்கும், மினி எல்விடிஎஸ். இது லைட்ஸ். இது எல்இடி லைட்ஸ். இது 2 ஒயர் இருக்குது. இதில் 2 ஒயர்னால் இது வந்து சீரியஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஒயர், ஒரு பாசிட்டிவ்ஸ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது ரெட் பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ். எல்இடி வந்து உள்ளே இருக்குது இதில். சரியா? இந்த டிவியில் எல்இடி நல்லா இருக்குது, டிஸ்பிளே ஓகே. பட் என்னென்னா நம்ம இந்த போர்டை மட்டும் மாற்ற போகிறோம். ஓகே, இந்த நார்மல் போர்டை எடுத்துகிட்டு ஆண்ட்ராய்டு போர்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ போர்டை கைட்ட போகிறோம். நம்ம ஸ்க்ரூவெல்லாம் கேபிட்டலேருந்து இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கட்டிடுறோம். இப்போ ஸ்க்ரூ கட்டின பிறகு இப்போ இந்த நார்மல் காம்போ போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஆண்ட்ராய்டு போர்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த போர்டு பதிலாக இந்த போர்டு போட போகிறோம். இந்த போர்டு ஃபிட் பண்ணும்போது இந்த கேபினெட்டில் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டில் ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கனெக்டர். எல்இடி வந்து இதில் ஃபிட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த போர்டோட எல்இடி கனெக்டர் செட் ஆகலை, அதில் நான் மாற்றிருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக ஸோ இந்த கனெக்டர் நம்ம ஃபிட் பண்ணோம். இப்போ எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே கனெக்டர் பொறுத்தவரை யூனிவர்சல் டைப் இது. இதில் வந்து இந்த பக்கம் டாட் இருக்குல்ல, ரெட் டாட் இருக்குது. இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூனிவர்சல் கனெக்டர் இது. இந்த பக்கம் வந்து ஒரு ஆரோ இருக்குது, அந்த ஆரோவை மேட்ச் பண்ணி போனது போட்டாச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ரிமோட்டு, சென்சார் அண்டு கீபோர்டு போடணும் நம்ம. ஸோ ஒய்ஃபையோட ஆண்டனா ஒயரை அப்படி வெளில விட்டுடலாம் நம்ம. ஸோ எல்இடி போட்டாச்சு, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி டிஸ்பிளேயோட கனெக்டரு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஸ்பீக்கர் போடணும். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கருக்கு அப்புறம் வந்து பவர் கார்டு, ஏசி பவர் கார்டை போட்டுறோம். இப்போ வந்து நான் முழுக்க ஸ்க்ரூ போடல, நம்ம ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், பேக் பாஸ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து கீபோர்டு போட்டாச்சு, ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டோம், டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியாச்சு, பவர் கார்டு போட்டாச்சு, எல்இடி போட்டாச்சு. சரியா? இப்போ பேக் பாஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டிவி போர்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம் பேக் சைடில். இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லோகோ வந்து தலையில் வருது, இன்டெக்ஸ்னு லோகோ தலையில் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ டிவியோட பிக்சரோட பார்த்திங்கன்னா கிளாரிட்டி ஒரு மேப்பிங் பிக்சர் மாதிரி இருக்குது. மேப்பிங்னா ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே லாகின் ஆகுது. இப்போ மிரர் இமேஜில் இருக்குது, லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது மிரர் இமேஜில் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம மிரர் இமேஜை சரி பண்ணணும், அப்புறம் வந்து மேப்பிங் பிக்சரை சரி பண்ணணும். இதுக்கு நம்ம செட்டிங்கில் போகணும். செட்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதோட ஃபேக்ட்ரி மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் வரும், சோர்ஸு 208. இதில் இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாடலோட இந்த டிவி போர்டு இருக்கு இல்லையா, அந்த மாடலோட நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது சோர்ஸு 208, சோர்ஸு 208. இல்லைன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெனு ஒவ்வொன்றா வருதில்ல. ஸோ அந்த மெனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா டவுன் பண்ணிட்டு வரணும். அதில் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேனல் தெரியுதா, இதில் பேனல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து மிரர் ஆஃப் பண்ணணும். டவுன் ஆகிறவங்க. ஸோ இது மிரர் ஆப்ஷன். இது மிரர் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இதில் ஆஃபாக இருக்குது, ஆனால் டிவியில் வந்து தலைகளில் வரதுனால மிரர் ஆன் பண்ணுற மாதிரி இதில் செட்டப் கொடுத்துருக்காங்க. சில டிவிக்கு மிரர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டிவிக்கு மிரர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து நார்மல் பொசிஷனில் இப்போ வந்து டிவி பிக்சர் வந்து தலைகளில் தான் இருக்குது, மிரரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்போ நான் ஆன் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பிங்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மிரரை சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிட்டு கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸிட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த டிவி நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து அந்த மிரர் பிக்சர் சரியாயிருச்சு. இன்டெக்ஸ் லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக வந்துருச்சு இப்போது. ஆனால் வந்து மேப்பிங்கில் இருக்குது. இந்த மேப்பிங்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திரும்ப அது உள்ள ஹோம் பேஜ் போனோன்னே மறுபடியும் வந்து அந்த ரீசெட் கோடு 3 டிஜிட்டு ரீசெட் கோடு போனோம் நம்ம. இப்போ ஸ்மார்ட் டிவி லோகோ வந்துருச்சு. ஆனால் மேப்பிங் பிக்சரில் இருக்குது இப்போ என்ன இருக்குன்னா மேப்பிங் பிக்சரில் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஃபேக்ட்ரி மில்லில் போயிருக்கோம். இப்போ மேப்பிங் பிக்சரை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரிமோட்டை யூஸ் பண்ணி அதில் வந்து அப்படியே டவுன் வாங்க. அதில் வந்து இப்போ பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பேனல். ஸோ இதில் வந்து அந்த எல்விடிஎஸ் ஃபார்மேட், அது வீடியோட ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். திருப்பி வந்து ரிமோட்டில் இந்த ஆரோ கிளிக் பண்ணணும், ரைட் ஆரோ. ஸோ அதில் வந்து பேனல் டைப்பு எல்விடிஎஸ் மிரர் பேக்லைட் இன்வெர்டர் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா எல்விடிஎஸ் அதில் போகணும். அதில் போயிட்டு வந்து இப்போது ரைட் ஆரோ யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ 10 பிட்டில் இப்போ எடுத்துருக்கு. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். 10 பிட்டு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஸோ இப்போ பிக்சர் வந்து மறுபடியும் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேப்பிங் பிக்சர் வந்து நம்ம சர்வீஸ் மோடில் போய்ட்டு, அதாவது ரிமோட் மோடில் போய்ட்டு நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதில் ஒவ்வொரு டிவிலையும் பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து எல்விடிஎஸ் ஃபார்மேட்டு மாறி இருக்கும். எல்விடிஎஸ் அல்லது பேனல் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது டிஸ்பிளே செட்டப் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மேப்பிங் பிக்சர் சரியாயிடும். பொதுவாக வந்து புது போர்டு போடும்போதும் சரி, அல்லது புதுசாக ஒரு டிஸ்பிளே மாற்றும் போதும் சரி, இந்த மாதிரி ஒரு மேப்பிங் அண்டு மிரர் இமேஜ் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம செட்டப்பில் போய்ட்டு, ரிமோட் செட்டப்பில் போய்ட்டு, அதாவது ஃபேக்ட்ரி மோடு, சர்வீஸ் மோடு எல்லாமே ஒன்று தான். இந்த சர்வீஸ் மோடில் போய்ட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.